ஹாய் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இறால் பிரியாணி ஒன்று செய்வோம். தேவையான பொருட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் அரிசியை கழுவி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு ஊற வைப்போம். அடுப்பில் சட்டியை வைத்து எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேறியதும் வெங்காயம், மிளகாய், உள்ளி போட்டு தாளிப்போம். கூடவே கருவேப்பிலை, ரம்பை இலை, பிரியாணி இலை சேர்த்துக்கொள்வோம். வாசத்துக்கு சோம்பு, வெந்தயம், கிராம்பு, கருவேப்பட்டை, அன்னாசிப்பூ சேர்த்து கொள்வோம். எல்லாம் பொன்னிறமாக மட்டும் தாளிப்போம். 2 சித்தல் மிளகாயும் சேர்த்துக்கொள்வோம். குறிப்பிடப்பட்டுள்ளது 6 தொடக்கம் 7 பேருக்கான பிரியாணின்ற அளவு. வெங்காயம் பொன்னிறமாகியதும் அதை வேறு சட்டியில் மாற்றிவிட்டு இறாலை சேர்ப்போம். இறாலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இறால் பொரியும் மட்டும் அப்படியே விடுவோம். இறாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இறால் 5 நிமிஷம் பொரியணும். அப்படியே அதில் இருக்கிற எண்ணெயில் இறால் பொரிஞ்சு வந்தோன்னே நாங்கள் தாளித்த வெங்காயத்தை சேர்ப்போம். சேர்த்து நன்றாக கிளறுவோம். வெங்காயம் இறாலும் சேர்ந்து தாளி வடும்படும். இன்னும் இறாலில் சுவை கூடும். தேவையான அளவு கறித்தூளை சேர்த்துக்கொள்வோம். சிறிதளவு மஞ்சளும் சேர்த்துக்கொள்வோம். தக்காளி சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் கழுவி வச்ச தண்ணியோட அரிசி அதை சேர்த்துக்கொள்வோம். முதல்ல இறாலுக்கு மட்டும்தான் உப்பு போட்டு நாங்கள் இப்போ மிச்சம் எல்லாத்துக்கும் அளவான உப்பை சேர்த்து நான் கறிப்பாலம் போடுற நான் ஒரு கறிப்பாலம் சேர்த்து மூடி விடுவோம் அவியறதுக்கு. இது கொதித்து வந்தோடனே அடுப்பை குறைச்சி விட்டுட்டு தேவையான அளவு தேசி புளி, இறைச்சி சரக்குத்தூள் இவைகளையும் சேர்ந்து நன்றாக கிளறி விட்டுட்டு நாங்கள் குறைந்த சூட்டில் மூடி அவிய விடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு கிளறி உப்பு புளி சரி பார்த்து விட்டுட்டு திரும்ப மூடி விடலாம். மிகவும் குறைந்த சூட்டில் திரும்ப மூடி விட்டு 5 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு அப்படியே இறக்குனா சுவையான பிரியாணி ரெடி. நல்ல சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.